தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு எனது வணக்கத்தினை உரித்தாக்கிக் கொள்கின்றேன். மாண்புமிகு சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மரியாதைக்குரிய தலைமைச் செயலாளர் அவர்களுக்கும் மற்றும் உள்ள அனைவருக்கும் வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒருங்கிணைந்த சேவைகளை வழங்கிடும் வகையில் தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் மூலமாக 20 மாவட்டங்களில் ரூபாய் 14.57 கோடி செலவில் உருவாக்கப்பட்டுள்ள 105 விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்களை திறந்து வைக்குமாறு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரே ஒருவருக்காவது நன்மை பயக்கும் என்றாலும் கூட அதை உடனடியாக செய்தாக வேண்டும் என்ற மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் மனிதநேய பார்வைக்கு ஏற்ப மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை தமிழ்நாடு முதலமைச்சர் தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. தமிழ்நாடு அரசு உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தமிழ்நாடு உரிமைகள் திட்டம் TN ரைட்ஸ் மாற்றுத்திறனாளிகளுக்கு அணுகல் வசதியுடன் கூடிய ஒருங்கிணைந்த மற்றும் முழுமையான சேவைகளை வழங்குவதை நோக்கமாக கொண்டுள்ளது. இந்த திட்டத்தின் கீழ் மொத்தம் 94 உட்கோட்ட அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையங்களும் மற்றும் 568 வட்டார அளவிலான ஒருங்கிணைந்த சேவை மையங்களும் படிப்படியாக செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளன. சென்னை கண்ணகி நகர் பகுதியில் அமைக்கப்பட்ட முதல் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் திறந்து வைத்தார். முதல் கட்டமாக 7 மாவட்டங்களில் 15 உட்கோட்ட மையங்களும் 66 வட்டார மையங்களும் தற்போது செயல்பாட்டில் உள்ளன. இம்மையங்களில் வழங்கப்படும் சேவைகள் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, உளவியல் ஆலோசனை, மொழி மற்றும் பேச்சு தெரபி, சிறப்பு கல்வி, பார்வை குறைபாடுகளை கண்டறிதல் போன்ற சேவைகள் வழங்கப்படுகின்றன. இந்த OSC மையங்களில் இலவசமாக வழங்கப்படும் தொடர்ச்சியான மறுவாழ்வு சேவைகளால் மாற்றுத்திறனாளிகளின் உடல் மற்றும் செயல்திறனில் தெளிவான முன்னேற்றம் காணப்படுகிறது. அன்றாட செயல்களை செய்வதில் தன்னம்பிக்கை அதிகரித்து தாங்களே முயற்சி செய்யும் மனப்பாங்கு உருவாகிறது. குடும்பத்தினரின் விழிப்புணர்வு மற்றும் பங்கேற்பு அதிகரிப்பதால் இதன் மூலம் சமூகத்தில் கலந்து கொள்ளும் வாய்ப்புகள் விரிவடைந்து வாழ்க்கை தரம் நிலையான முறையில் மேம்பட தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் செயல்பாடுகள் திட்டமிட்டு சீரான முறையில் செயல்படுத்தப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிக்கு தேவை கருணை அல்ல, அவனுடைய உரிமை என்பதை உணர்ந்து இன்றைக்கு இந்த அரசு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. தற்போது சென்னை, கிருஷ்ணகிரி, சேலம், நீலகிரி, திருவாரூர் உள்ளிட்ட 20 மாவட்டங்களில் ரூபாய் 14.57 கோடி செலவில் வருவாய் கோட்ட அளவில் 17 மையங்கள், வட்டார அளவில் 88 மையங்கள், மொத்தம் 105 விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்களை திறந்து வைத்த மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்பில் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையில் செயல்படுத்தப்படும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் 105 விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையங்களை துவக்கி வைத்த மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு துறையின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இவ்விழாவில் கலந்து கொண்ட மாண்புமிகு சமூக நலம் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மதிப்பிற்குரிய தலைமை செயலர் அவர்களுக்கும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.